உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், விமென்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, பிசியோதெரபி, நர்சிங், பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள், அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள், தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள், தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில். ஷேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2025க்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சமீபத்தில் தமிழ்நாடு வந்து சென்ற அமித்ஷா அவர்கள் மீண்டும் அந்த கூட்டணி ஆட்சி குறித்த சர்ச்சையை உண்டு பண்ணிவிட்டு சென்றிருக்கிறார். மறுபடியும் அது பேசு பொருளாக இருக்கு. அதிமுக வாய்மூடியே இருக்கிறது. இல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்துட்டு அதிமுக கையில கிடையாது. அது வந்துட்டு அவுட்கம், ரிசல்ட் வரப்போற முடிவை பொறுத்து தான். அவர் என்டிஏன்றதான் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். இந்த என்டிஏ எவ்வளவு சீட்டுகளை கேட்க போகுதுன்றது யாரும் இல்லை. 50 சீட்டு பாஜக மட்டுமே கேட்க போகுதுன்றாங்க இந்த முறை. இதெல்லாம் சேயிங். இதெல்லாம் 30 சீட்டை பாஜக கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஏற்கனவே 20 சீட்டு கொடுத்துருக்கிறாரு. 30 சீட்டோ 40 சீட்டோ கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்களாம் கொடுக்குறாங்க. அவுட்கம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 100 சீட்டு குறைவா அதிமுக ஜெயிக்குது. இது ஒரு பாசிபிலிட்டி அப்படின்ற ஆங்கிள் இருந்துட்டு வரும்போது அப்போ கூட்டணி ஆட்சி தான் அமையும். ஒரு விஷயத்த சொல்ல வரேன். எடப்பாடி ஒரு பீப்புள்ஸ் லீடர், மக்கள் தலைவர் கிடையாது. அவர் ஒரு கட்சி தலைவர் தான். ஆனால் செல்வி ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் அப்படி கிடையாது. அவங்கள மக்கள் தலைவர். அந்த இடத்துக்கு ஒரு உயரல. ஏன்னா இவர் கட்சி அந்த அளவுக்கு ஒரு ஒன்று சேர்த்து காப்பாற்றல. அதனால இவரால் எதுவுமே பண்ண முடியாது. இவர் ஒரு நிர்ணய சக்தியே கிடையாது கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும். அமித்ஷா தான். ஆனால் அவருக்கு அவங்க ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஜெயிச்சா கூட்டணி ஆட்சி தான். அமித்ஷா சொல்றது தான் இங்க. முதல்வர் எடப்பாடி, மற்ற அனைத்தும் அமித்ஷா நிர்ணயம் தான். நம்மளே ஏத்துக்கிற மாதிரி இல்லை இது. இல்ல, அப்படி இல்லை. எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏத்துப்பார்? பெருசா தானே இருக்கிறாரு. நீங்க எந்த இடத்துல யாரு பலவீனப்படுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்ப பெரிய சுறாமீன் தான் இவ்வளவு பெரிய தூண்டில போடுறோம். அதுக்கு இம்மா தூண்டுதான் தூக்கி போட்டு தொட்டையில மாட்டோம்னு என்ன பண்ணுது? அதாண்டி எதுவும் பண்ண முடியல. சுறாமீன் தானே, அவ்வளவுதான். இந்த சுறா தான் அது மாட்டிக்கிட்டு இருக்குது. இதான் உண்மை. தமிழ்நாட்டு அரசியல் பலவீனமே ஊழல் தான். தமிழ்நாட்டு அரசியலுடைய பலவீனமே ஊழல் தான்றாங்க. அப்புறம் என்ன இருக்குதுல்ல? நிர்ணய சக்தி அவங்க தான். அததான் போகுது. சாத்தியம்னு நினைக்கிறீங்களா கூட்டணி ஆட்சி அப்படின்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவுட்கம் தான் முடிவெடுக்கும்ன்றேன். ஒண்ணுமே இல்லைன்றீங்க. ஒரு நேரத்துல இல்ல, அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவை உருவாக்காது. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் உருவாக்காதுங்க. நீங்க உங்ககிட்ட என்ன இருக்குது? எலெக்ஷன் வருது, என்ன பண்ண போறாரு? மார்ஷல் அவர் ஒரு ஓட்டு போட போறாரு. தம்பி என்ன பண்ண போறாரு? அவர் ஒரு ஓட்டு போடுவாரு. ஐயனார் என்ன பண்ண போறாரு? ஒரு ஓட்டு போடுவோம். நம்ம எப்படி நிர்ணயிக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். இல்ல, கட்சி சார்ந்த பொலிட்டிக்கல் ஐயா, நான் முதல்ல அவுட்கமுக்கு வாயா. நீ போயிட்டு ஒரு ஓட்டு தானே போட போற. நானும் ஒரு ஓட்டு தான் போட போறேன். அது ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டு. நம்ம ப்ரிஃபர் பண்றோம், ஒருத்தருக்கு அமுக்குறோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்ற வாக்க என்ன போறாங்க, முடிவை அறிவிக்க போறாங்க. அதிமுக கூட்டணி ஜெயிக்குது. நான் பாசிபிலிட்டியை தான் நான் சொல்ல வரேன். அவர் ரிமூவ் பாசிபிலிட்டியா இருக்கணும். அதிமுக 85 இடம், பாஜக ஒரு 16 இடம், கூட்டணி கட்சிகள் இது ஒரு கூட்டணி ஆட்சியார் வர என்ன ஆட்சி ஏற்படும்? இப்படியே வச்சுக்க. திமுக ஜெயிக்குது, நெட் டு நெக் ரேஸ் 105. அவங்களுடைய கூட்டணி எல்லாம் இன்னொரு 40. கூட்டணி ஆட்சி ஏற்படாது நான் நினைக்கிறீங்க? கலைஞர் இருந்த போது 96 அப்பெல்லாம் அந்த மாதிரி தாங்க. இப்ப அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஃபியூச்சர் கூட்டணி ஆட்சி தான். அப்படிதான் வரும். ஜனநாயக அரசியல்ல இது ஒரு அடுத்த கட்டம். நான் மட்டுமே ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறேன். நீங்க தனிச்சு ஒன்று ஜெயிக்கிறதில்ல உங்களோட ஓன் ஸ்ட்ரென்த்ல. அப்ப அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் அமைச்சரவையில் கொடுன்னு சொல்றதுல என்ன இருக்குது? இல்லை, அதில் செந்தில் பாலாஜி மறுக்க முடியாது, ஸ்டாலினையும் எதிர்க்க முடியாது. கொடுத்துதான் தரும். அப்படிதான் வரும். ஆனா இப்ப திமுகவின் 132 இடம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். கூட்டணி ஆட்சின்ற பிரச்சாரத்தை அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்றுவாங்க. என்ன இருக்குது உங்ககிட்டன்ற நானு
நீங்க ஏத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது ஐயா? அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் தேடுங்க. அவுட்கம் எப்படிங்க நம்ம முடிவெடுக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி ஒரு ஓட்டு தான், எடப்பாடிக்கு 1000 ஓட்டு இருக்குது. இல்ல இப்படிதான் கைமீறிய விஷயமாக தான் பேசணுமா? ஆமாய்யா, இது ஒரு பாசிபிலிட்டி, அவ்வளவுதான். இப்ப பீகார்ல எல்லாம் வந்துட்டு விரும்பி போய் தான் கூட்டணி ஆட்சி நடக்குதா? அவுட்கம் அப்படி. ஏன் லாலு பிரசாத் இல்ல? ஏங்க லாலு பிரசாத் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுங்களா பீகார்ல? சும்மா இவங்க வந்துட்டு ஈவிஎம் வச்சு திருட்டுத்தனம் மட்டும் தோக்கடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. 5000 ரூபாய்க்கு முதல்ல ஒரு பக்கா வீடுன்னு கட்டி கொடுத்துட்டு மக்கள் தலைவன் ஆனவன் அவரு. என்னம்மா போட்டு ஊழல் அது இது எல்லாம் உள்ள போட்டு இன்னைக்கு ஸ்ட்ரென்த்தை உடைக்க முடிஞ்சுதா? ஆனா அங்க கூட்டணி ஆட்சி தான். ஏன்? அவுட்கம் அப்படி. இதுதான் இங்க விஷயம். 241 சீட் அங்க, புரியுதுங்களா? 122 இடம் வரணும், வராது. கூட்டணி ஆட்சி, அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. இப்ப கேரளால என்ன நடக்குது? கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. ஒண்ணு இடது ஜனநாயக முன்னணி அல்லது அங்க ஐக்கிய ஜனநாயக முன்னணி, 2 தான். மராட்டியத்துல என்ன நடக்குது? கூட்டணி ஆட்சி தானே நடக்குது. அப்புறம் என்ன? அப்புறம் தமிழ்நாடு மட்டும் ஒத்துக்காதுன்றது ஏதாவது தனியா இருக்கான்னு ரூல் ஒன்றும் கிடையாது. ஸோ அது அவுட்கம் தான். அது நம்மளோட கைமீறி, நீங்க சொன்னதா ரைட்டு, கைமீறி போற விடையும் அது ஒன்றும் பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமியினுடைய மௌனத்தை பயம்னு தான் புரிஞ்சுக்கணுமோ? பயம் இல்லைங்கய்யா, யதார்த்தம். அவருக்கு தெரியும் இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த், இவ்வளவுதான் அவங்க தான் நிர்ணயிப்பாங்க. அவரு எடப்பாடி பழனிசாமி இல்ல நீங்க ஸ்ட்ரென்த்ன்றதைய இப்படி அரசியல் ரீதியா சொல்றீங்களா இல்ல நிர்ணய சக்தி அந்த அளவுக்கு இல்ல. இடி ஐடி இணைச்சுதான் சொல்றீங்களா? இடி ஐடின்றது நான் ரொம்ப பாசிபிலிட்டி இல்லை. எடப்பாடியும் ஸ்டாலினும் நினைச்சாங்கன்னா இந்திய ஒன்றிய அரசு மிரட்ட முடியும். இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன இவங்க பங்கு வாங்காதவங்களா? போதுமா? இதுக்கு மேல வேணாம்னு நினைக்கிறேன். சும்மா இங்க எவனும் இந்த இந்திய அரசியல் எவனும் பியூரிட்டன்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இதே சாண்டியாகோ மார்டின் திமுக கொடுத்துருக்காரு, சாண்டியாகோ மார்டின் பிஜேபி கொடுத்துருக்காருல்ல, ரைட்டுங்களா? அவர் மணல் கொள்ளையில இங்க வந்த பணம் வந்துட்டு அங்க போகாத ஷேரு, கனிமவள கொள்ளையில இங்க வர பணம் அங்க போகாத ஷேரு, இதெல்லாம் ஷேர் போகாதுதான் வந்துட்டு பிஜேபி இவ்வளவு துட்டு வச்சுட்டு ஆடுறாங்களா ஆட்டம்? இந்த ஒரு விடையை மட்டும் வச்சுக்கிட்டு பிஜேபி இவங்களை மிரட்டிட முடியாது. வேற வேற காரணங்கள்லாம் இருக்கலாம், காரணிகள்லாம் இருக்கலாம். அதில் நம்ம தோண்டிட்டு போனா சும்மா ரொம்ப கன்காக்ஷன் அப்படி எடுத்துட்டு போவோம், வேணாம். அதனால வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி மிரட்டிட முடியுன்றது நமக்கு. எடப்பாடி திரும்பிட்டாருன்னா பிஜேபிக்கு ஒண்ணும் கிடையாது. பிஜேபி இஸ் அ பார்ட்டி விச் கேன் ஒரு சீட்டை சொந்தத்துல ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி தான் பிஜேபி. சும்மா உட்காந்துட்டு அறிவாலயத்துல அவங்க ஒரு பொட்டியை வச்சுட்டு போட்டோ போட்டு இருக்காங்க, ஒண்ணும் கிடையாது. பட் அதிமுகன்றது இங்க ஒரு கட்சி. இன்னைக்கு அது பலவீனப்பட்டு நிக்கலாம், அது வேற கதை. அது ஒரு கட்சி. பிஜேபி அப்படின்னா ஒண்ணு கிடையாது. ஓபிஎஸ் டிடிவி எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. எங்க இருக்கிறாங்க அப்படின்றத தேர்தலை நிரூபிச்சாங்களா? அப்புறம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலன்னா எப்படி? என்டிஏ கூட்டணி இந்த 3.25 லட்சம் ஓட்டு எங்க இருக்கிறாங்கன்றது தெரியாதுதா? இல்ல தினகரன் வாங்கின 3 லட்சம் ஓட்டு எங்க இருக்கிறாங்கன்றது தெரியாது. அதிமுக கூட்டணியில இல்ல. அதிமுக என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. 7 இடத்துல டெபாசிட் எழுந்தீங்கல்ல அதிமுக. நான் அதான் சொல்ல வரேன், நீங்க உங்களுடைய பலத்தை கூட்டல. 13 இடத்துல டெபாசிட் எழுந்தவன் இன்னைக்கு வந்து நிர்ணய சக்தியா வரான், அவ்வளவுதான். என்ன உங்களுக்கும் சசிகலாவுக்கும் மோதல் முட்டல்? 2 முறை, ஒரு முறை காப்பாத்தினாங்க, இன்னொரு முறை உங்களை முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சாங்க. 2 செஞ்சது சசிகலா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உங்களோட பேச்சை கட்டுக்கிட்டு ஒரு குறுக்கு வழி, அது குறுக்கு வழி, அந்த புத்தி அப்படிதான் போகும், அவ்வளவுதான். பலவீனமானது யார்? நீங்க தான். சசிகலா தன்னளவில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை, ஒத்துக்கிறேன். நீங்களும் தன்னளவில் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லையே. நீங்க ஜெயலலிதாவா? கிடையாது இல்ல. அப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் தானே. ஆனா அந்த இடத்துக்கு வராது. நீங்க எப்படி நீங்க திமுக தோற்கடிப்பீங்க? அங்க கலைஞர் இறந்தாரு, மொத்த கட்சி தன் கூட வச்சுக்கிட்டாரா? ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒன்னுத்தையும் ஸ்மூத்தா பண்ணிக்கிட்டே போறாருல ஸ்டாலின். இன்னைக்கு அவர் ஒரு தலைவரா நிக்கிறாரு மக்கள் மத்தியில. நீங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலர் நிக்கிறீங்க, எப்படி உங்களால ஈக்குவேட் பண்ண முடியும்? இதுதான் இங்க பிரச்சனை. அதனால கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்றாருன்னா அமித்ஷா நிர்ணயிக்கிறாருன்னு அர்த்தம். இந்த கூட்டணி ஜெல் ஆயிடுச்சுங்களா சார் கிரவுண்ட் லெவல்ல?
ஜெல்ல ஆவறது ஆவாது என்ன அப்படின்னோம்னா சர்தான் அப்படின்னு கடைசி நேரத்துல ஒத்துக்கலையா, வேற வழி இல்லாத ஆட்டோவை தேடலையா, அந்த மாதிரி. அப்படியேப்பட்ட ஒரு நல்லதான். இதுக்கு மேல அதிமுக இருந்து யாரையும் எதிர்க்க போறது இல்ல. கரெக்டா சொன்னாரு அவரு ஜெயக்குமார், நான் அவரை பாராட்டுறேன். இருந்தாலும் தான் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய அந்த யதார்த்த புத்தி, யதார்த்த அறிவு. என்ன பண்றது, எதிர்த்து என்ன பண்ணுவ? நம்ம கட்சியினுடைய பலன் நம்மளுக்கு தெரியும், அவனுடைய பலம் என்னன்றது நமக்கு தெரியும். நம்ம இல்லாத அவன் ஒண்ணு இல்லைன்றதும் தெரியும், அவன் இல்லாத நம்ம எதையும் பண்ண முடியாதுன்றதும் தெரியும். அப்புறம் என்ன அதை பேசிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போ, அவர் தான் ரைட்டு, அப்படிதான் போயிட்டாங்க அண்ணா. விஜய் விமர்சிக்க வேண்டாம் என்ற அமித்ஷா மறைமுகமாக ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. காரணம் என்னன்னா, வந்தா 8% 10% ஓட்டு எப்படி விமர்சிப்பாரு? கணக்கே அவர் வந்து டேபிள் வரக்கூடியவரா விஜய், அவருக்கு அது சூசைட், அவருக்கு அது டெத்து. ஆனா இவங்களுக்கு அது ஸ்ட்ரென்த். விஜய் வந்தா ஸ்ட்ரென்த், அன்கொஸ்டனபிளி 8% ஓட்டு அவங்களுக்கு சேரும் குறைஞ்சபட்சம். என்ன ஆகும்? 6.25 கோடி ஓட்டு, 70% போலிங், 6 42, கிட்டத்தட்ட 4.25 கோடி ஓட்டு போலாது. 8% 8 32, 40 லட்சம் ஓட்டு. சும்மாவாது? பெரிய 50 லட்சம் ஓட்டு வச்சுக்கோங்க விஜய்க்கு வந்துன்னா சும்மாவாது? எவ்வளவு இடத்துல வின்னிங் ஸ்ட்ரீக் கொடுக்கும், வின்னிங் எட்ஜ் கொடுக்கும். அது அமித்ஷா யோசிச்சிருக்க மாட்டாரா? இது தவிர வேற என்ன அவர் யோசிப்பாரு? மக்களை பத்தி யோசிப்பாரு அவரு? இல்ல தமிழ்நாட்டை பத்தி யோசிச்சாரா? தமிழ்நாடு தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம்ல அவங்க, இதுதான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால இவங்களுக்கு இந்த கணக்கு தான். அதிமுக தனது சொந்த பலத்தை நம்பி இல்லை, அதுவே அதனுடைய பலவீனம். கூட்டணி ஆட்சி எதையுமே சொல்லக்கூடிய இடத்துல அதிமுக இல்ல. அப்புறம் என்ன நீ அதிமுக பிடிச்சி இழுத்து பேசிட்டு இருக்கிற? அது அதிமுக அப்படின்னோம்னா சக்கரவர்த்தி ஜெயலலிதா மாதிரி இருக்கணும் ஒரு ஆளு, நம்ம உட்காந்து பேசுனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லையா இங்க? அப்புறம் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பேசக்கூட தகுதி இல்லாத கட்சியா மாறி. அப்படிலாம் கிடையாது, அப்படி சொல்லலாம், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்படி எடப்பாடி பழனிசாமி அப்படி சும்மா தூக்கி எறிகிற ஒரு ஆள்லாம் கிடையாது. அவர் தானே சட்டம் கொடுத்தாரு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்ட்டு. அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க உங்களுடைய கட்சியை பலமான பொசிஷனுக்கு கொண்டு போல முடிஞ்சது, நீங்க நிர்ணய சக்தி இல்லை, அதான் உங்களுடைய பலவீனம்ன்ற. நீங்க 4 பேரை கூட்டு வந்து கட்சியை வச்சுக்கிட்டு பலப்படுத்துறதை விட்டுட்டு 4 பேரை வேணாம்னு சொல்லிட்டு தள்ளி நின்றுட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அடிமையா வரீங்க. கிட்டத்தட்ட அரசியல் ரீதியா சொல்ல வரேன். அப்புறம் என்ன இருக்குது இல்ல? விஜய் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் திங்க் சோ. பலரும் அப்படி பேசுறாங்க. நான் விஜயத்துக்கு அந்த இடத்த தள்ளுறதுக்கு நான் தயாரா இல்லை. அது அவருக்கு தெரியும், விஜய்க்கும் தெரியும். அதனால தான் அவர் திமுகவுக்கும் தாவிகாவுக்கும் தான் போட்டின்னு அவர் சொன்னதனுடைய அர்த்தமே எந்த நிலையிலையும் நம்ம அந்தாண்ட கிடையாது அப்படின்றது. சில பேர் சொல்றாங்க ஒரு பிரதான எதிரியை வீழ்த்துவதற்காக விஜய் குறைஞ்சபட்ச சமரசம். பிரதான எதிரின்னு நீங்க 4 பேர் நினைச்சுட்டு போகணும். மக்கள் நினைக்கணும்ல, அவங்களுக்குள்ள பிரதான எதிரிகள்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன வரும்? கல்லாயிட்டீங்கன்னா நீங்க இருக்குது இல்ல பாசிபிலிட்டி. நம்ம நிர்ணயிக்கக்கூடிய அந்த நரேட்டிவ் அப்படியே மக்கள் கிட்ட எடுபட்டுருவாமா இந்த சோசியல் மீடியா உலகத்துல? கடன் நடக்காதுங்க, நடக்காது. ஒருவேளை பிஜேபியோட கூட்டணிக்கு போகல அதிமுகன்னா விஜய் போயிருப்பாரோ அதிமுக கூட? நிச்சயமா. அந்த யோசிச்சே பண்ணாங்களா? அப்ப என்ன இது வந்துட்டு எடப்பாடியினுடைய ஆப்ஷன் கிடையாது, பிஜேபியினுடைய ஆப்ஷன் தான். எடப்பாடிக்கு ஃபர்ஸ்ட் விஜய் தான். விஜயனுடைய அந்த அரசியல் நகர்வுகள் எல்லாம் அப்படி பாக்குறீங்க? ஒருவேளை தனிச்சு நின்னா நகர்வே இல்லையா? ஸ்டாட்டிக். அது ஒரு காய் ஒடுத்து நகர்த்தி வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டு சமூக ஊடகங்களுக்கு கூட நீங்க நிர்வாகிகளை போட்டுருக்காங்க சார். ஐயா எல்லாம் போட்டுக்கலாம், ஆனா காய் எங்கே தானே நிக்குது? வண்டி நகரணும் இல்ல, ஜனநாயகம் முடிஞ்சவன் நகரும்ல. அப்போ பாக்கலாம். 8ஆம் தேதி ரிலீஸ் சொல்றாங்க, 9ஆம் தேதி ரிலீஸ் சொன்னாங்க. 10ஆம் தேதி நம்ம 2 பேரும் பேசுவோம். உங்ககிட்ட பேசாத வேற யாருக்கிட்ட பேச போறேன்? நிறைய விஷயங்களை பயிர். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், விமென்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, பிசியோதெரபி, நர்சிங், பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள், அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள்,
தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள், தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில். ஷேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2025ற்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.